எந்த குற்றமும் செய்யவில்லை என்று 25 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி முதன்முறையாக அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் நளினி, முருகன், பேரறிவாளன் உட்பட 7 பேர் ஆயுள் தண்டனை கைதிகளாக உள்ளனர். இவர்களில் நளினியின் தந்தை சங்கரநாராயணன் செவ்வாயன்று காலமானார். அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. தந்தையின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக நளினிக்கு 12 மணி நேர பரோல் அனுமதிக்கப்பட்டது. சென்னை கோட்டூர்புரத்தில் சகோதரர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தந்தையின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் நளினி. அப்போது செய்தியாளர்களின் கேள்விக்கு நளினி பதிலளித்தார். 25 ஆண்டு காலமாக தானும், கணவர் மற்றும் 5 சகோதரர்களும் சிறையில் இருப்பதாகவும், நாங்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் என்றும், தங்களில் யாருடைய கையும் யாருடைய இரத்தத்தாலும் நனைக்கப்பட்டது அல்ல என்றும் கூறினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ், குள்ளமா, கருப்பா, வெள்ளையா, சிவப்பா என்று கூட தெரியாத அப்பாவிகள் நாங்கள் என்று கூறிய நளினி, தனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கும் 24 வயது ஆகிவிட்டது, அவள் ஏன் எங்களை பிரிந்திருக்க வேண்டும், முதல்வர் எங்கள் 7 பேரையும் நிச்சயம் விடுதலை செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறோம் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியாவுக்கு நன்றி தெரிவித்த நளினி, 7 பேரின் விடுதலைக்கு ராகுல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 25 வருஷம் நாங்க முடிச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் யாரும் 25 வருஷம் இருந்ததே கிடையாது. எங்க 7 பேரையும் விடுதலை செய்யறதுக்கு அம்மாவால மட்டும்தான் முடியும். அம்மாவை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சிறை நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னை எங்கள் அப்பாவுடைய இந்த ஈமச்சடங்குல கலந்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை மட்டும் இல்லைம்மா, 7 பேரையும் விடுதலை செய்யணுமா. உங்களுக்கு சோனியா காந்தி அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்னைக்குமே நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோங்க. ராகுலுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ராகுல் காந்தி அவரும் எங்களுடைய விடுதலைக்கு ஒத்துழைச்சாருன்னா ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். என்னுடைய குழந்தைக்காக அதை செய்யணும்.